ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெட்பின் அனாலிசிஸ். ரெட்பின் அனாலிசிஸை பற்றி வீடியோ போட சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் கேட்டிருந்தாங்க. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ரெட்பின் அனாலிசிஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு ரெட்பின் அனாலிசிஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ரெட்பின் அனாலிசிஸில் இருந்து ஏதாவது சில கொஸ்டின்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கூட அந்த இன்டர்வியூவர் கேட்கலாம். அதனால் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே இந்த ரெட்பின் அனாலிசிஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெட்பின் அனாலிசிஸ் மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் கூட இந்த ரெட்பின் அனாலிசிஸ் கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். ரெட்பின் அனாலிசிஸ், இதில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்: பர்பஸ் ஆஃப் டிஃபரண்ட் கலர் பின்ஸ் யூஸ்டு இன் இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் ரெட்பின் அனாலிசிஸ் RBA, ஹவு டு கண்டக்ட் ரெட்பின் அனாலிசிஸ், டிப்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் ரெட்பின் அனாலிசிஸ், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெட்பின் அனாலிசிஸ். இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, பர்பஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர் பின்ஸ் யூஸ்டு இன் இண்டஸ்ட்ரி. நம்ம கம்பெனிகளில் நிறைய கலரில் பின்ஸ் யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்போம். அதுலேயும் குறிப்பாக ப்ளூ கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர், இந்த 4 கலரில் நிறைய பின்ஸை நம்ம பார்த்துருப்போம். நிறைய பிளேசஸில் வேறு இருந்திருக்கோம். பட் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிற அந்த டீட்டெயில் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ப்ளூ, கிரீன், எல்லோ அண்ட் ரெட் கலர் பின்ஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் சம் பர்பஸஸ். இந்த பின்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலரில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அது எல்லாத்துக்குமே சில பர்பஸஸ் இருக்குது. உங்களில் சில பேருக்கு அந்த பர்பஸஸ் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அது தெரியலன்னா அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் பின். இதோட பர்பஸ் to keep the child parts or components in store. அசம்பிளி ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிகளில் அந்த அசம்பிளிக்கு தேவையான சைல்டு பார்ட்டையோ இல்லை காம்பனண்ட்டையோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. டு கீப் இன்புட் மெட்டீரியல் ஃபார் ப்ராசஸ் ஆர் அசம்பிளி. ஒரு ப்ராசஸோ இல்லை அசம்பிளியோ பண்ணும்போது அதுக்கு தேவையான இன்புட் மெட்டீரியலை வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. டு ஸ்டோர் த WIP பார்ட்ஸ் இன் அசம்பிளி லைன். மேனுஃபேக்சரிங்கில் ஃபினிஷ் ஆகாத பார்ட்டை, அதாவது செமி ஃபினிஷ்டு பார்ட்டை ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த ப்ளூ கலர் பின்னை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்டு டு ஸ்டோர் த அவைட்டிங் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் பார்ட்ஸ் எக்ஸெட்ரா. ப்ராசஸோ இல்லை அசம்பிளியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த பார்ட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருந்ததுன்னா அந்த பார்ட்டையும் இந்த ப்ளூ கலர் பின்னில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இது எல்லாமே ப்ளூ கலர் பின்னை யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸஸ். நெக்ஸ்ட்டு, கிரீன் கலர் பின். டு ஸ்டோர் த ஓகே பார்ட்ஸ் ஆஃப்டர் ப்ரொடக்ஷன். கிரீன் கலர் பின்னை மெயினாக ஓகே பார்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. சில ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்ச உடனே டைரெக்டாக ஓகே ஆகிடும். அந்த மாதிரி பார்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும். டு கீப் த ஓகே பார்ட்ஸ் ஆஃப்டர் இன்ஸ்பெக்ஷன். ப்ளூ கலர் பின்னில் அவைட்டிங் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் பார்ட்டை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தோம். அந்த பார்ட்டையெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே ஆச்சுன்னா கிரீன் கலர் பின்னில் வைப்பாங்க. டு கீப் த ஓகே பார்ட்ஸ் ஃபார் பேக்கிங். அப்படி இன்ஸ்பெக்ஷன் முடிச்சு ஓகே ஆன பார்ட்டை கிரீன் கலர் பின்லேயே ஸ்டோர் பண்ணி அதை பேக்கிங்க்கு மூவ் பண்ணுவாங்க. இது எல்லாமே கிரீன் கலர் பின்னை யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸஸ். ரொம்ப ரேராக சில கம்பெனிகளில் இந்த கிரீன் கலர் பின்னை வேறு ஏதாவது ஸ்பெஷல் பர்பஸுக்காக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, எல்லோ கலர் பின். டு கீப் த ஹோல்டு பார்ட்ஸ் ஃபார் டிசிஷன். ப்ரொடக்ஷன் பண்ணும்போதோ இல்லை இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போதோ சில சமயம் ஒரு பார்ட்டை ஓகேவா என்ஜியாங்கிறத டிசைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் லெவல் அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கில் இருக்கலாம், இல்லை அனாலிசிஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்கலாம். அந்த மாதிரி ஹோல்டு பண்ணுற பார்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக எல்லோ பின்னை யூஸ் பண்ணுவாங்க. டு ஸ்டோர் த அவைட்டிங் ஃபார் ரீஒர்க் பார்ட்ஸ். சில சமயம் ப்ரொடக்ஷன் பண்ணும்போதோ இல்லை இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போதோ சில பார்ட்ஸ் என்ஜின் தெரிய வரும். அதில் இருக்கிற டிஃபெக்டை நாம் சரி செய்ய முடிகிற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி ரீஒர்க் பண்ண வேண்டிய பார்ட்டையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டு கீப் த ட்ராப் பார்ட்ஸ் ஜூரிங் ப்ரொடக்ஷன். நிறைய கம்பெனிகளில் எல்லோ பின்னை ட்ராப் பார்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ட்ராப் பார்ட்ஸ்னால் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஆப்ரேட்டர் ஏதாவது ஒரு பார்ட்டை கீழே போட்டாங்கன்னா அந்த மாதிரி ட்ராப் பார்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே எல்லோ கலர் பின்னை யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸஸ். நெக்ஸ்ட்டு ரெட் பின். டு கீப் த செட்டிங் ரிஜெக்ஷன் பார்ட்ஸ். எல்லா கம்பெனிகள்லையும் கண்டிப்பாக செட்டிங் போடுவாங்க. அந்த மாதிரி செட்டிங் போடும்போது ஃபர்ஸ்ட் பீஸ் இல்லை ஃபஸ்ட்டு 5 பீஸ் ஏதாவது செட்டிங்கில் ரிஜெக்ஷன் ஆகலாம். அந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆகிற பீஸை வந்து ரெட் பின்னில் போடுவாங்க. டு புட் த என்ஜி பார்ட் டூரிங் ப்ரொடக்ஷன். ரெட் பின்னை யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் பர்பஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது வர்ற என்ஜி பார்ட்டை தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. டு ஸ்டோர் த என்ஜி பார்ட்ஸ் டூரிங் இன்ஸ்பெக்ஷன். இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது டவுட்டாக இருக்கிற பார்ட்டை எல்லோ பின்னில் வைப்பாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி கன்ஃபார்ம் என்ஜியை வந்து ரெட் பின்னில் தான் வைப்பாங்க. டு கீப் த பார்ட்ஸ் டு பி ரிஜெக்டட். ரிஜெக்ஷன் பண்ண வேண்டிய பார்ட்டையும் இதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. டு ஸ்டோர் த பார்ட்ஸ் டு பி ஸ்கிராப்டு. ஸ்கிராப் பண்ண வேண்டிய பார்ட்டையும் இதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ ரெட் பின்னில் இருக்கிற பார்ட் கன்ஃபார்ம் என்ஜி பார்ட், அதை நாம் யூஸ் பண்ணவே கூடாது. அதை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணணும், இல்லை ஸ்கிராப் தான் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஏன் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பின்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ரெட் பின் அனாலிசிஸ், RBA. ரெட் பின் அனாலிசிஸ்னா என்ன? The red bins available at each station or line is used to put the defective parts by operators during production. It may available in any shape but should be larger than the product. நாம ரெட் பின்னை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். அதாவது இந்த மாதிரி லைனில் ஏதாவது ஒரு ரெட் பின் இருக்கும். அந்த ரெட் பின் வந்து எந்த ஷேப்லையும் இருக்கலாம், இதில் சொல்லியிருக்கிற எந்த ஷேப்லையும் இருக்கலாம், எந்த சைஸ்லையும் இருக்கலாம். பட் நாம் ப்ரொடியூஸ் பண்ணுற பார்ட்டை விட இந்த ரெட் பின் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கணும். அப்போ தான் என்ஜி பார்ட்டை இதுக்குள்ளே வைக்க முடியும், இல்லைன்னா உள்ளே ஃபுல்லாக வைக்க முடியாது. The analysis of the defective parts which are kept in red bin to find out the root cause and corrective action to prevent the defect in future is called red bin analysis. ரெட் பின்ல இருக்கிற டிஃபெக்டிவ் பார்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ணி அதோட ரூட் காஸை கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுத்து அந்த ப்ராப்ளம் மறுபடியும் ஃபியூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு பண்ணுற அனாலிசிஸ் தான் ரெட் பின் அனாலிசிஸ். செட்டிங்கில் ரிஜெக்ஷன் ஆகிற பார்ட்டுக்கு அனலைஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, தேவைப்பட்டால் பண்ணலாம். பட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது வர்ற என்ஜி பார்ட்டுக்கு கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். அந்த ரூட் காஸ் அனாலிசிஸ்க்கு 5Y அனாலிசிஸை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே 5Y அனாலிசிஸை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரெட் பின் அனாலிசிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த ரெட் பின் அனாலிசிஸை எப்படி பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஹவு டு கண்டக்ட் ரெட் பின் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் CFT டீம் டு பி ஃபார்ம்டு. CFT டீமை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும். CFT டீம்னா கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க. அந்த மாதிரி ரெட் பின் அனாலிசிஸ்க்கு தேவையான டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவை வர வச்சு CFT டீமை ஃபார்ம் பண்ணணும். ப்ரொசீஜர் டு பி மேட் ஃபார் ரெட் பின் அனாலிசிஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ரெட் பின் அனாலிசிஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதோட பர்பஸ் என்ன, ஸ்கோப் என்ன, யார் ரெஸ்பான்சிபிள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இதை CFT டீம் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணணும். ரெட் பின் அனாலிசிஸ் டேபிள் ஆர் ஏரியா சுட் பி ஃபிக்ஸ்டு. எந்த இடத்துல இந்த ரெட் பின் அனாலிசிஸை பண்ண போகிறோங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல தான் ஒவ்வொரு லைன்ல இருந்தும் அந்த ரெட் பின்ஸை மூவ் பண்ணி வச்சிருவாங்க. அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் எல்லாரும் அசம்பிள் ஆகி அனலைஸ் பண்ணணும். CFT டீம் should meet defined time at shift wise or day wise. ப்ரொசீஜரில் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமில் ஷிஃப்ட் வைஸாவோ இல்லை டே வைஸாவோ மீட் பண்ணி அனலைஸ் பண்ணணும். Top 3 issues to be selected for analysis. It may vary based on company procedure. நார்மலாக டாப் 3 issues எடுப்பாங்க.
பட் சில கம்பெனிகளில் டாப் 5 எடுக்கலாம், சில கம்பெனிகளில் டாப் 1 கூட எடுக்கலாம். அந்த இஷ்யூவை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ஆக்ஷன் எடுப்பாங்க. 8D methodology to be used for finding the root cause and corrective action to prevent the issue in future. ரெட்பின் அனாலிசிஸில் செலக்ட் பண்ண டாப் 3 இஷ்யூஸுக்கு 8D மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி ரூட் காஸையும் கரெக்டிவ் ஆக்ஷனையும் கண்டுபிடிக்கணும். 8D மெத்தடாலஜியை யூஸ் பண்ணாமல் ஒன் வேர்டில் கரெக்டிவ் ஆக்ஷனை கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த இஷ்யூ வந்து மறுபடியும் ஃப்யூச்சரில் ரிப்பீட் ஆகும். இந்த 8D மெத்தடாலஜியை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி என்னென்னு பார்த்துக்கோங்க. The above mentioned activities to be followed on daily basis. இதில் சொல்லியிருக்கிற இந்த ஸ்டெப்பை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது டெய்லி வந்து மீட் பண்ணி இந்த ரெட்பின் அனாலிசிஸை கண்டக்ட் பண்ணணும். இதுதான் ரெட்பின் அனாலிசிஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். இந்த ரெட்பின் அனாலிசிஸை இன்னும் எப்படி எஃபெக்டிவாக கண்டக்ட் பண்ணலாங்கிறத பற்றி நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். டிப்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் ரெட்பின் அனாலிசிஸ். Importance of Redbin analysis to be understood by each CFT member for effective analysis and action. Redbin analysisல பார்ட்டிசிபேட் பண்ற CFT மெம்பருக்கு அந்த ரெட்பின் அனாலிசிஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் அவர் வந்து எஃபெக்டிவாக இன்வால்வ் ஆவார். அது மூலமாக நாம் நல்லா அனலைஸ் பண்ணி ரோபஸ்ட் ஆக்ஷனை எடுக்க முடியும். Attendance to be recorded for Redbin analysis meeting for effective participation of CFT members. அட்டண்டன்ஸ் சீட்டை ஃபாலோ பண்ணோம்னா தான் எல்லாருமே ரெகுலராக வருவாங்க. அதாவது யார் யார் பர்சன்ட் ஆப்ஷனுங்கிறத நாம் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் அவங்க வந்து அதுக்காக கண்டிப்பாக மீட்டிங் அட்டன் பண்ண வருவாங்க. சப்போஸ் அட்டண்டன்ஸ் சீட்டை ஃபாலோ பண்ணலைன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அட்டண்டன்ஸ் சீட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். தேவைப்பட்டால் ரெகுலராக அந்த அட்டண்டன்ஸ் சீட்டை சர்க்குலேட்டும் பண்ணணும். No action to be decided without finding the root cause, so follow 8D methodology to prevent the defect. ஏற்கனவே பார்த்த மாதிரி ரூட் காஸையோ இல்லை கரெக்டிவ் ஆக்ஷனையோ 8D மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடாது. 8D மெத்தடாலஜி மூலமாக தான் ரூட் காஸை கண்டுபிடிச்சி கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். Give importance to Redbin defects as customer complaint and implement all corrective and preventive actions without negligence. சில கம்பெனிகளில் ரெட்பின் அனாலிசிஸ்லாம் நல்லா நடக்கும். அதில் ரூட் காஸ் அண்ட் ஆக்ஷன் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆக்ஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோவா கொடுக்காம வெறும் ஆக்ஷன்ஸை மட்டும் எழுதிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த ரெட்பின் டிஃபெக்ட்டுக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுக்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இந்த ரெட்பின் டிஃபெக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு பார்ட் வந்து மிக்ஸ்அப் ஆகி கஸ்டமருக்கு போக நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்துடும். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு முன்னாடியே அதே இம்பார்ட்டன்ஸை இங்கே ரெட்பின் அனாலிசிஸில் கொடுத்து நாம் ஆக்ஷன் எடுக்கும்போது நம்மளால் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டை ப்ரிவென்ட் பண்ண முடியும். Separate display board to be maintained to display the list of Redbin defects, trends, corrective actions, effectiveness, etc. இந்த மாதிரி ஒரு செப்பரேட் டிஸ்பிளே போர்டை ரெட்பின் அனாலிசிஸ்க்குன்னு நாம் மெயின்டைன் பண்ணணும். அதில் என்னென்ன ரெட்பின் டிஃபெக்ட்ஸ் வந்துச்சு, டே வைஸ், அதோட ட்ரெண்ட், என்ன கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்தோம், அதோட எஃபெக்ட்னஸ் எப்படி போயிட்டுருங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். இது மூலமாக மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. Standardization of corrective and preventive actions to be done to prevent the issue in that particular station or line. நாம் எடுத்த கரெக்டிவ் ஆக்ஷனுக்கும் ப்ரிவென்டிவ் ஆக்ஷனுக்கும் ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பிளான், FMEA, ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம், ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன், செக் ஷீட்டு, இந்த மாதிரி எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணுமோ அப்டேட் பண்ணிடணும். அப்போ தான் அது லைவாக இருக்கும். ஃப்யூச்சர்லேயும் ஃபாலோ அப் ஆகும். இல்லைன்னா அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் ஃபாலோ அப் ஆகும். ஃப்யூச்சரில் அந்த கரெக்டிவ் ஆக்ஷன் பைபாஸ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா ஃபாலோ பண்ணாமல் போகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் எடுத்த கரெக்டிவ் ஆக்ஷனை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடணும். Horizontal deployment of corrective and preventive actions to be done to prevent the issue in other similar stations or lines. நம்ம கம்பெனிகளில் நிறைய லைன்ஸ் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு லைனில் வந்த ப்ராப்ளத்துக்கு எடுத்த ஆக்ஷனை அதே மாதிரி இருக்க மற்ற லைனுக்கோ இல்லை ஸ்டேஷனுக்கோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் ஹரிசாண்டல் டிப்ளாய்மெண்ட். அப்போ தான் அந்த லைன்லையும் அதே ப்ராப்ளம் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கும்.
ஸோ ஹரிசாண்டல் டிப்ளாய்மெண்ட் பண்ணி அந்த ஆக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸ்டாண்டர்டைஸும் பண்ணிடணும். இது மூலமாக ஃபர்தர் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். PTDB, past trouble database to be updated whenever defects are reported and actions taken to prevent the issue. PTDB na past trouble database ன்னு சொல்லுவாங்க. past trouble database na கம்பெனிகளில் நாம் ஃபேஸ் பண்ண கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ், இன்ஹவுஸ் கம்ப்ளைண்ட்ஸ், சப்ளையர் இஷ்யூஸ் இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி என்ன இஷ்யூஸ் வந்தது, அதுக்கு என்ன ரூட் காஸ், என்ன கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்தோங்கிறத கன்சால்டேட் பண்ணுறது தான் பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ். இது வந்து நியூ ப்ராஜெக்ட்டுக்கும் அதே மாதிரி FMEA ரிவைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இந்த பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸை பற்றி நம்ம சேனலில் ஃபியூச்சரில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரெட்பின் அனாலிசிஸில் அனலைஸ் பண்ண டிஃபெக்ட்ஸ், அதோட ரூட் காஸ், கரெக்டிவ் ஆக்ஷன், ஸ்டாண்டர்டைசேஷன், ஹரிசாண்டல் டிப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணணும். இது மூலமாக ஃபியூச்சரில் வர்ற நியூ ப்ராஜெக்டில் இதே ப்ராப்ளத்தை வராமல் தடுக்க முடியும். இது எல்லாமே ரெட்பின் அனாலிசிஸை எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கான டிப்ஸ். அடுத்து நாம் பார்க்க போகிறது பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெட்பின் அனாலிசிஸ். ரெட்பின் அனாலிசிஸோட பெனிஃபிட்ஸ் என்ன? ரூட் காஸ் அனாலிசிஸ் ஸ்கில் வில் பி இம்ப்ரூவ்டு டு டீம் மெம்பர்ஸ். ரெட்பின் அனாலிசிஸில் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய டிஃபெக்ட்டுக்கு ரூட் காஸை கண்டுபிடிக்கும் போது டீம் மெம்பர்ஸுக்கு ரூட் காஸ் அனாலிசிஸ் ஸ்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிரும். அது மூலமாக ஃபியூச்சரில் எந்த ஒரு டிஃபெக்ட்டுக்கும் அவங்க ஈஸியாக ரூட் காஸை கண்டுபிடிச்சிருவாங்க. கரெக்டிவ் ஆக்ஷன் சஜஷன் ஸ்கில் ஆல்சோ வில் பி இன்க்ரீஸ்டு. ரெட்பின் அனாலிசிஸில் டீம் மெம்பர்ஸ் அவங்களோட கரெக்டிவ் ஆக்ஷன் சஜஷனை சொல்லும்போது ஒரு ரூட் காஸுக்கு பல ஆக்ஷன்ஸ் நமக்கு தெரிய வரும். இது மூலமாக கரெக்டிவ் ஆக்ஷன் சஜஷன் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகிடும். It will lead to proactive approach for preventing the defects. இந்த ரெட்பின் அனாலிசிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மெம்பர்ஸ் போக போக ப்ரோஆக்டிவ் அப்ரோச்சை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்தெந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ரூட் காஸ், என்ன ஆக்ஷனுங்கிறது தெரிய வந்துடும். அதனால ப்ரோஆக்டிவாக அதை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. It will reduce or eliminate the in-house rejections. ரெட்பின் அனாலிசிஸில் ரெகுலராக டாப் 3 இஷ்யூஸ்க்கு ஆக்ஷன் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர்ற இன்ஹவுஸ் ரிஜெக்ஷன்ஸ் குறைஞ்சிரும். ப்ரொடக்ஷன் காஸ்ட் வில் பி ரெடியூஸ்டு பை அவாய்டிங் த ரிஜெக்ஷன்ஸ். ரிஜெக்ஷன் குறைஞ்சாலே என்ன ஆகும்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ப்ரொடக்ஷன் டைம் ஆல்சோ வில் பி ரெடியூஸ்டு அண்ட் கேன் மீட் கஸ்டமர் டெலிவரி டைம். சில கம்பெனிகளில் குவாலிட்டி டிஃபெக்ட் வந்ததுன்னா லைனை ஸ்டாப் பண்ணி ப்ரொடக்ஷனை நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கஸ்டமருக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்மளால் டெலிவரி பண்ண முடியாது. இந்த ரெட்பின் அனாலிசிஸ் மூலமாக ஆக்ஷன்ஸ் எடுத்து அந்த ப்ராப்ளத்தை வராமல் தடுத்துட்டோம்னா ப்ரொடக்ஷனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கஸ்டமருக்கும் சொன்ன டைமுக்கு நம்மளால் டெலிவரி பண்ண முடியும். டிஃபெக்டிவ் பார்ட் ப்ரொடக்ஷன் வில் பி ப்ரிவென்டட். ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பிகாஸ் ஆஃப் டிஃபெக்டிவ் பார்ட் மிக்ஸ்அப் வில் பி அவாய்டட். ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்ஜி பார்ட் ப்ரொடியூஸே ஆகாதுன்னா அது மிக்ஸ்அப் ஆகி போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டும் வராது. சப்போஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்ஜி பார்ட்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதில் ஏதாவது 1-2 மிக்ஸ்அப் ஆகி கஸ்டமருக்கு போய் அது கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டாக நமக்கு வரும். இந்த ரெட்பின் அனாலிசிஸ் மூலமாக அந்த மாதிரி டிஃபெக்டிவ் பார்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதையே நம்ம தடுத்துடலாம். ஸோ அதனால் மிக்ஸ்அப் ஆகி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வில் பி இன்க்ரீஸ்டு அண்ட் மெயின்டைன்டு. கண்டினியூஸாக குவாலிட்டி ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு நம்ம ஆன் டைமுக்கு டெலிவரி பண்ணும்போது அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், இல்லை மெயின்டைன் ஆகும். நமக்கும் சப்ளையர் ரேட்டிங் இல்லை சப்ளையர் ஸ்கோர் கார்டில் நல்ல ரேட்டிங் போட்டு அனுப்புவாங்க. இட் வில் சப்போர்ட் ஃபார் நியூ பிஸ்னஸ் அண்ட் ப்ராஃபிட் டு த கம்பெனி. இது மூலமாக நமக்கு நிறைய பிஸ்னஸ் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். அது மூலமாக கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட்டும் கிடைக்கும். இது எல்லாமே ரெட்பின் அனாலிசிஸோட பெனிஃபிட்ஸ். இப்போ உங்களுக்கு ரெட்பின் அனாலிசிஸ்னா என்ன, அதை எப்படி கண்டக்ட் பண்ணணும், அதை எஃபெக்டிவாக எப்படி கண்டக்ட் பண்ணலாம், அதோட யூசஸ் எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரெட்பின் அனாலிசிஸ் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.